ஹலோ மக்களே, சீசன் 2ல 2வது எபிசோட் பார்க்க தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சீசன் 2ல 2வது எபிசோட ஆரம்பிச்சிடலாம். எதுலன்னா ஃப்ரம் சீரீஸில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீசன் 2ல 2வது எபிசோட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 2வது எபிசோடோட ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு யாரை காட்டுறாங்கன்னா நம்ம ஷெரீஃபை தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்த குழிக்குள்ளேருந்து மேலே வந்திருப்பாரு. மேலே வந்ததோடனே கன் எடுத்துட்டு அந்த வயசான நபர் முன்னாடி பாயிண்ட் பண்ணி நிறுத்தியிருப்பாரு. நிறுத்திட்டு என்ன பண்ணுறாருன்னா சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களா இல்லை இந்த வயசான நபர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வயசான நபரை எப்படி சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நிறைய பேர்த்த கட்டி போட்டு வச்சு அவங்க அங்கேயே இறந்தும் போயிருக்காங்க. இதை நம்ம ஷெரீஃப் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வயசான நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்குள்ளே ஒரு டீல் இருந்தது, அதாவது நீ என்னை கொல்றேன்னு சொன்ன, ஆனால் அது பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ எங்கேருந்து வர்ற, டவுன்லேருந்து தான் வர்ற அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் கேட்குறாரு. ஆமாம் நான் டவுன்லேருந்து தான் வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த வயசான நபர் என்ன சொல்கிறாருன்னா, டவுன்லேருந்து வர்றது ரொம்பவே கேட்கறதுக்கு கெட்ட விஷயம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என்ன பண்ண அந்த ட்ரீக்குள்ளே போனே அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கிட்ட அந்த வயசான நபர் கேட்குறாரு. இவர் எந்த ட்ரீயை கேட்குறாருன்னா நம்ம ஃபாரெவர் ட்ரீ தான் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஷெரீஃபும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னதோடனே அந்த வயசான நபர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த ட்ரீக்குள்ளே போனால் ஒரு சில சமயங்களில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும், இல்லைன்னா ஒரு இடத்துல போய் எடுத்துகிட்டு போய் விடும், அது எந்த இடம்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல்னா ஏதோ ஒரு ட்ராப்பில் எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரீ விடும். அந்த ட்ரீக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் கைண்டாக பேசிகிட்டு இருக்கிறனால, நீ ரொம்பவே கைண்டாக இருக்கிறே, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் கேட்குறாரு. கேட்டதோடனே நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு, என்னோட பேர் பாய்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃபோட நேம் சொல்கிறாரு. சொன்னதோடனே அந்த வயசான நபர் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அப்படின்ற மாதிரி அவரையும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா போய் அவரோட சங்கிலியை கழட்டி விட பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயசான நபர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நீ என்னை காப்பாற்ற வேணாம், எனக்கு கொண்டுட்டு இங்கேருந்து போயிரு, அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் சொல்லும்போது, யார் வருவா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா இந்த சங்கிலியை கழட்டி விட தான் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவரோட கையில் பார்க்குறாரு, கையில் மெரினோட இந்த டேட்டூ இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு, நீங்கள் மெரினா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் ஒரு மெரின் தான் அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபரும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு அந்த வயசான நபர் அது நாள் கணக்காக இருந்தால் என்னலாம், வருஷ கணக்கில் நான் இங்கே மாட்டிட்டு இருக்கிறனால அது எவ்வளோ நாளுன்றது எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபரும் சொல்கிறாரு. சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சங்கிலி கழட்டி விட தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. திரும்ப இந்த வயசான நபர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை காப்பாற்றலாம் வேண்டாம், என்னை கொன்று அதே எனக்கு போகுது அப்படின்ற மாதிரி இந்த வயசான நபரும் சொல்கிறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம டைனர் தான் காட்டுறாங்க. டைனரில் போன எபிசோடில் நம்ம பெரியம்மா கன்னை வச்சு மிரட்டி எல்லாத்தையுமே உள்ளே அனுப்பியிருப்பாங்க. எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம பெரியம்மா ஒரே ஒரு சவுண்டு போடுறாங்க ஷார்ட் கன் எடுத்துகிட்டு. அதனால் எல்லோரும் அமைதியாக இருந்துடுறாங்க. அமைதியாக இருந்ததுக்கப்புறம் இந்த டிரைவர் லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு எங்களை இங்கே பிடிச்சி வச்சுருக்கீங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு மாதிரி இந்த டிரைவர் லேடி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களோட எதிரி இல்லை, நீங்கள் வெளியே போனால் அது உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் உள்ளே இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு வயசான லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வெளியே என்ன இருக்குது ஆபத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு புரியாது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாவும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நம்ம பெரியம்மா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வழியில் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் அந்த மரங்க விழுந்து கிடந்ததா அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா கேட்குறாங்க. கேட்டதோடனே ஆப்போசிட்டில் இருந்தவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மரத்தை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே ஃப்ரம் சீசன் 2ல 2வது எபிசோடுக்கு டைட்டில் போட்டு இந்த எபிசோடானது அப்படியே ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு யாரை காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினையும் விக்டரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அந்த குகையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இருட்டாகிற சமயத்தில் தான் இவங்க அந்த குகையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இப்போ ஒரு ஷெல்டர் வேணும். ஆனால் இவங்க இருக்கிறதோ ஃபாரஸ்ட்டில். அப்போ நம்ம விக்டர் என்ன பண்ணுறான்னா ஆப்போசிட்டில், அதாவது இவங்க இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்குது. அந்த கண்டெய்னர் உள்ள போயிடலாம், அது நம்மளுக்கு சேஃப்டியான பிளேஸ் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை அந்த கண்டெய்னருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து டாலிஸ்மேன் இல்லை, அதாவது அந்த மந்திர தாயத்துக்கள் இல்லை, அதனால அமைதியாக தான் இருக்கணும், மார்னிங் வரைக்கும் சத்தம் போடாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த கண்டெய்னருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து ஒரே திங்ஸாக இருக்குது, எல்லாமே யூஸபிள் திங்ஸ் தான், அதாவது சோஃபா அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய இருக்குது. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, யார் இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது வந்து என்னோடது தான், நான் தான் இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம விக்டரும் சொல்கிறான். விக்டர் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, என்கிட்ட கொஞ்சம் ஃபுட் இருக்குது, அந்த ஃபுட்டை நீ சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபுட்டையும் எடுத்து தரான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா, டைனர் தான் கட்டுறாங்க. டைனரில் வந்து நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நர்ஸு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாதிரி இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, நான் வந்து இங்கே வேணும்னு வரல, நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி அப்படின்ற நர்ஸு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்காக நான் லஞ்சுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வருவே அப்படின்ற மாதிரி நிறைய நாள் வந்து உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கே தெரிய வருது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சீசன் 1 பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த என்கேஜ்மெண்ட் யார் கூட ஆச்சுன்னு. இவங்க கூட தான் அந்த என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரோட பார்ட்னராக இருப்பாங்க. இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த டவுனுக்கே வந்துட்டாங்க. நம்ம டாக்டர் வந்து எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸு கேட்குற மாதிரியே இல்லை. நான் உடனே வெளியே போகிறேன் அப்படின்னு மாதிரி கிளம்பும்போது நம்ம டாக்டர் வந்து நிப்பாட்டி திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பார் டெண்டரும் அப்புறம் இன்னொரு நபர், இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஸ்டக் ஆகிருப்பாங்க. அதாவது அந்த வீடு இடிஞ்சு விழுந்ததில் நம்ம ஹீரோ வந்து நம்ம பார் டெண்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு மெதுவாக. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 3ஆவது நபர் வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருந்திருப்பான். ஆனால் அப்போ தான் எந்திரிச்சதானே கத்த ஆரம்பிச்சதானே நம்ம ஹீரோ வந்து காம் டவுன் பண்ணுறாரு. இங்கே பாரு கத்தாத, ஏன் கத்திட்டு இருக்கிற, நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காம் டவுன் பண்ணிவிட்டு, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ அவனும் சொல்கிறான், என்னோட பேர் வந்து பிரிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் இங்கே பாரு பிரிக், கொஞ்சம் அமைதியாரு, மார்னிங் வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் மூச்சோட முடியல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு நீ நல்லா பேசிகிட்டு இருக்கிற, அதனால் கண்டிப்பாக உன்னால் மூச்சுட முடியும், மெதுவாக மூச்சுடு, கண்டிப்பாக உன்னால் மூச்சுட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இதில் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருப்பார். அதாவது இந்த வீடு இழிஞ்சு விழுந்ததில் நம்ம ஹீரோ ஒரு இடத்துலையும், இந்த பார் டெண்டரும் அப்புறம் அந்த பிரிக் அப்படின்ற நபர், இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க. இது நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃப் தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் கையில் வந்து அந்த சங்கிலியை கழட்ட ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் கழட்ட முடியாதனால ஒரு கல் ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த சங்கிலியை அடித்து உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பார். நம்ம ஷெரீஃப் வந்து இந்த மாதிரி சங்கிலியை உடைக்கிறதுக்கு அந்த கல் எடுத்துகிட்டு போய் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் பேசுகிறாரு, இங்கே பாருங்கள், நான் உங்களை காப்பாற்றிடுறேன்னா நம்ம டவுனுக்கு போகலாம், அங்கே டாக்டர் இருக்காங்க, நாங்களாம் இருக்கோம், உங்களை வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் வந்து அந்த சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த வயசான நபர் சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு புரியல, நீ வந்து என்னை கொன்னுட்டு இங்கேருந்து போயிரு, நம்மளுக்கு டைம் இல்லை, நைட் ஆயிருச்சு, நைட் மிரர் கிட்ட நீ வந்து மாட்டிப்பே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை. இவர் வந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மியூசிக்கானது இந்த மாதிரி ப்ளே ஆகுது. இந்த மியூசிக்கானது ப்ளே ஆனதோடனே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மியூசிக் எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி இவரும் போய் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் ஒரு டால் பொம்மை ஒன்று சுற்றிட்டு மியூசிக்கும் ப்ளே ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த வயசான நபர் சொல்லியிருப்பார், இங்கே பாரு, உன்னை அந்த மியூசிக் முடிகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது, இந்த மியூசிக் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்துடுவாங்க, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கேருந்து போயிரு பாய்டு அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த மியூசிக் பாக்ஸை பார்க்குறது நம்மளுக்கு காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா, இந்த பக்கம் டைனர் தான் காட்டுறாங்க. டைனருக்குள்ளே வந்து நம்ம ஜூலி என்ன பண்ணிட்டு இருப்பானா, வெளியே எட்டி பார்த்துட்டு அவங்க அப்பா சேஃபாக இருக்காரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நீ வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் வந்து நீ வெளியே எட்டி பார்க்குறத வச்சு உன்னோட அப்பாவை வந்து கண்டுபிடிச்சிரும், அதனால் நீ கொஞ்சம் கம்மனுரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஜூலி சத்தம் போடுறான், என்னால் அப்படி கம்மனெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் கிட்ட சத்தம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் வந்து ஜூலி கிட்ட பேசுகிறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃப் ஆஃபீஸில் யார் இருக்காங்கன்னா, நம்ம சாராவும் அப்புறம் இந்த எலிஸ் பையனும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த பஸ்ஸை விட்டு தப்பிச்சு ஓடி போனாங்கல்ல, அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. எங்கன்னா அந்த காருக்கு பின்னாடி அங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிறா இந்த பாத்திமா பொண்ணு. இங்கே பாருங்கள், வெளியே இருக்காதீங்க, வெளியே இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து, வெளியே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவீங்க, உடனே இங்கே வாங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு இருக்கும்போது அவங்களும் வரமாட்டேறாங்க பயந்துட்டு.
அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த மான்ஸ்டர்ஸ் வந்துருமா. மான்ஸ்டர் வந்ததோடனே நம்ம எலிஸ் போய் என்ன பண்ணுறான்னா நம்ம பார்த்திமாவை கூப்பிட்டு உடனே ஷெரீஃபோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறான். போனதுக்கப்புறம் ஒரு 2 மாஸ்டர் வந்து நம்ம பார்த்திமாவை பார்த்து பேச ஆரம்பிக்குது. நீங்கள் எங்களோட ஃபன்னெல்லாம் கிடைக்கிறீங்க, இது வந்து எங்களுக்கு ஃபன் டைம் அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம எலிஸ் பை என்ன பண்ணுறான்னா இந்த ஸ்கார்ட்டனை போட்டுடுறான். ஸ்கார்ட்டனை போட்டதோடனே நம்ம பார்த்திமா என்ன பண்ணுறான்னா அந்த பக்கம் போய் கத்த ஆரம்பிச்சிட்றான். இங்கே பாருங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கும் போது அந்த பஸ்ஸை விட்டு தப்பிச்சு போன ஒரு 2 நபர்கள் இருப்பாங்க, அதாவது ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மாஸ்டர் கிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டரும் கை கொடுத்து நல்லபடியாக பேசுது. நம்ம பார்த்திமா வந்து இந்த ஷெரீஃபோட ஆஃபீஸ்க்குள்ளே இருந்துட்டு எவ்வளவோ கத்துறான். ஆனால் கத்துறது வந்து அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம பார்த்திமா என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் அந்த ஸ்கர்ட்டனை விளக்கிட்டு அந்த 2 மாஸ்டர் பார்த்து கத்தறக்க ஆரம்பிச்சிட்றா. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நீங்களாம் இறந்து போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி கத்தறக்க ஆரம்பிச்சிட்றா. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா இன்னொரு கப்புள்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டவுனில் இருக்கிற அந்த பார் டெண்டர் ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னதால அவரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. போயிட்டு அந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலிஸ்மன் கல் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இந்த கிராமமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே சரக்கு இருக்குது, அந்த சரக்கு எடுத்து ஊற்றி குடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா அந்த இடிஞ்சு போனால் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே இந்த பிரிக் அப்படின்ற நபர் அமைதியாக இருந்திருப்பான். ஆனால் இந்த மாஸ்டர்ஸ் வந்து வெளியே ஒரு கப்புள்ஸை பார்த்துச்சல, அந்த கப்புள்ஸை வந்து கொடூரமாக கொலை பண்ணுற சவுண்டு வந்து இந்த பிரிக்ஸ் அப்படின்ற நபருக்கு கேட்குது. இதை பார்த்துட்டு அவன் வந்து அங்கேயே ஷாக் ஆகுறான். திரும்பவும் நம்மளுக்கு எங்கே கட்டுறாங்கன்னா டைனர் தான் கட்டுறாங்க. டைனருக்குள்ளே இந்த மொட்டையை அமைதியாக உட்காந்துருப்பான். அதாவது ஒரு பஸ்ஸில் ஒரு மொட்டையனை பார்த்துருப்பான் பார்த்தீங்களா, இவனை நம்ம மொட்டையனே வச்சுக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு அளவுக்கு மேலே உட்கார முடியாமல் உடனே எந்திரிச்சு வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வருவானா. அப்போ நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன பண்ணுறான்னா இங்கே பாரு நீ வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனை வந்து தடுக்கிறாங்க. நம்ம பெரியமாவும் வந்து சொல்றாங்க இங்க பாரு வெளியே போகாத, வெளியே போனா ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் டப்பார்னு நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபோட கன் எடுத்துறான். கன் எடுத்து நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபோட தலையிலே வச்சிடறான். தலையில வச்சுட்டு இங்க பாருங்க இப்போ நான் வெளியே போவேன், என்னை விட்டுறோன்னு, இல்லைன்னா இவனை நான் சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெரியமா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு உனக்கு சொல்கிறது புரியல, இப்போ நீ மட்டும் அந்த கதவு திறந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரோட உயிருமே போயிடும், அதனால சொன்னது கேளு, நீ இங்கேயே கம்முன்னு இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மொட்டையை கேட்கவே மாட்டேங்கிறான். அப்படி என்ன வெளியே இருக்குது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையை சொல்கிறான். நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது நம்ம பெரியமா விடவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு சொன்னால் புரியாது, சொல்கிறது கேளுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியும், அதாவது நாங்கள் வர வழியில் மரம் இருக்குமாம்மா, அந்த மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களாம்மா, இப்போ வெளியே போகணும்னு சொன்னாலும் விட மாட்டீங்க, இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் பிடிச்சி வச்சுருக்கீங்க, இது எப்படி நீங்கள் மட்டும் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கும்போது இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உனக்கு புரியாதுடா, சொல்கிறது கேளுடா, நீ போய் அமைதியாக உட்கார்ற அந்த கண்ணை கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மொட்டையை வந்து நான் வெளியே போயே ஆவேன், இல்லைன்னா இவன் செத்துருவான் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம பெரியமா ஒரே விஷயத்த சொல்கிறாங்க. சரி ஓகே நீ அவனை சுடுறதா இருந்தால் சுட்டுக்கோ, ஆனால் அவனை நீ சுடுவேன், அடுத்தது நான் உன்னை சுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியமா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வெளியே யாரோ டோரை தட்டுற மாதிரி இருக்குது. அதை யூஸ் பண்ண நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அவனோட கண்ணை பிடுங்கிடுறாரு. பிடுங்குனா நம்ம பெரியமா ஒரே அடி தான் மொட்டைனுக்கு, அவன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நாக்காகிறான். இதை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா திரும்ப நம்மளுக்கு ஷெரீஃப் தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்த வயசான நபரோட சங்கிலியை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வயசான நபர் ஷெரீஃபோட வைஃபை பற்றி பேசுறாரு. அப்படி பேசும்போது நம்ம ஷெரீஃப் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகி என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மியூசிக் பாக்ஸில் மியூசிக் ஆனது பிளே ஆகிறது அப்படியே மெல்ல மெல்லமாக ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனது உடனே இந்த வயசான நபர் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சு மாற ஆரம்பிக்கிறாரு, அதாவது அக்ரெசிவாக மாற ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த வயசான நபரோட ஒரே ஒரு கை விலங்கை மட்டும் அவுத்துட்டு இருப்பாரு, ஒரு கை விலங்கை இன்னும் அவுக்காம இருப்பாரு. அப்போ இந்த வயசான நபர் சொல்றாரு நீ இங்கிருந்து ஓடிரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறாரு. உடனே இந்த வயசான நபர் என்ன பண்றாருன்னா நம்ம ஷெரீஃபோட கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடு ஒன்று போடுறாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காயமாகுது. அதே சமயத்தில் இந்த வயசான நபரோட கை எடுத்துட்டு போய் அந்த காயத்தில் வச்சுட்டு இப்போ என்னோட ரத்தம் உன்னோட ரத்தம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேயே இறந்து போறாரு. இது நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. இப்படி காட்டுனோடனே நம்ம ஷெரீஃப் என்ன பண்றாருன்னா இப்படி ஏற்றுனதுக்கு அப்புறம் நம்ம ஷெரீஃப் என்ன பண்றாருன்னா பக்கத்தில் ஒரு தீப்பந்தம் இருக்கு, அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு அங்க இருக்கிற டோரை ஓப்பன் பண்றாரு. அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு இவர் கரெக்டா அந்த ஃபாரஸ்டோட நடுவில் வந்துடுறாரு. அப்போதான் இவர் பாக்குறாரு சுத்தி முத்தி எந்த ஒரு பில்டிங்குமே இல்லை, எல்லாமே உடஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்து இவர் என்ன பண்றாருன்னா கரெக்டா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. காட்டுக்குள்ள போகும்போது அந்த காட்டுக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து உலாவிட்டு இருக்குது. இதனால என்ன பண்ணிடுறாருன்னா அந்த தீப்பந்தத்தை அணைச்சிடுறாரு. அணைச்சிட்டு அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு மரத்துக்கிட்ட நின்று இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் பாக்குறது காட்டிட்டு எங்க காட்டுறாங்கன்னா நம்மளுக்கு இங்கதான் காட்டுறாங்க. அதாவது நம்ம விக்டரையும் ஹீரோயின்
ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. விக்டரும் ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த சாப்பிட அப்படின்னு மாதிரி நம்ம விக்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு சத்தமானது கேட்க ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னா இவங்க மூடி வச்சிருக்க அந்த ஷெல்டரோட சத்தமானது கேட்க ஆரம்பிக்குது. ஷெல்டர் வந்து டபர்னு ஓப்பன் ஆகுது. அங்க யார் இருக்காங்கன்னா நம்ம ஷெரீஃப் இருக்காரு. நம்ம ஷெரீஃப் வந்து இந்த ஷெல்டர் பார்த்துட்டு வேகமா ஓடி வந்திருப்பாரு இந்த ஷெல்டருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஷெரீஃபோட கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த டாலிஸ்மேன் கல்லையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்படி எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க என்கிட்ட கல் இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஷெரீஃப் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வராரு. நம்ம ஷெரீஃப் வந்து இப்படி அந்த ஷெல்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் ஆனது கத்திட்டே ஓடி வருது. யாருன்னு பார்த்தா இந்த எல்ஜின் பையன் தான். இவன் கத்திட்டே ஓடி வரதை பார்த்த மற்றவங்க எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. இவன் வந்து மாஸ்டரா இருப்பானோ அப்படின்னு மாதிரி பயப்படும் போது பின்னாடி ஒரு 3 மாஸ்டர் நடந்து வருது. இதை பார்த்ததுன்னா உடனே அவனை வேகமா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷெல்டருக்குள்ள ஏத்திட்டு அந்த டாலிஸ்மேன் கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்டர்ல வந்து தொங்க விடுறாங்க. தொங்க விட்டதோடனே இவங்கிட்ட நம்ம ஷெரீஃப் கேட்கறாரு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதையே இப்போ கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த எல்ஜின் பையன் கேட்கறா. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னோட பேர் வந்து எல்ஜின், நான் வந்து அந்த பஸ்ஸில் இருந்து தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி இந்த எல்ஜின் பையன் சொல்கிறான். பஸ்ஸா, என்ன பஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் வந்து விக்டரையும் ஹீரோயினையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த பஸ் வரும்போது அங்கே இல்லை. இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது சரி போ அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஓரமாக உட்கார வைக்கிறாரு. இதை நம்மளுக்கு காட்டிட்டு இங்கே காட்டுறாங்கன்னா அந்த இடிஞ்ச வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த இடிஞ்ச வீட்டில் வந்து இந்த பிரிக் அப்படின்ற நபர் இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் அவன் அங்கேயே இறந்து போகிறான். இதை வந்து நம்ம பார் டெண்டர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இந்த பார் டெண்டருக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் ஒன்று நிற்குமா. அந்த மாஸ்டர் வந்து நம்ம பார் டெண்டரை அப்படியே சாகடிக்குது. இந்த சவுண்டானது எங்கே கேட்குதுன்னா நம்ம டைனருக்குள்ளே கேட்குது. இதை கேட்டதோடனே நம்ம ஜூலி வந்து அவசரமாக ஓடி வரா அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு. அப்போ நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபும் மற்றவங்களும் அவளை பிடிச்சி இங்கே பாரு நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கிறாங்க. அவளும் அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனருக்குள்ளேயே இருக்கிறா. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனதுக்கப்புறம் டைனருக்குள்ளே இருந்தால் எல்லாருமே வெளியே வர்றாங்க. நம்ம ஜூலி அவசரமாக ஓடி போய் அவங்க அப்பாவை தான் பார்க்குறா, உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டு பார்க்குறா. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் வர மாதிரி இல்லை. மற்றவங்கெல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரே டெட் பாடியாக இருக்குது. இந்த சீனை என்னால் காட்ட முடியாது, அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால் அந்த சீனை என்னால் காட்ட முடியாது. அந்த டிரைவரு அப்புறம் மற்றவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கங்கே வந்து டெட் பாடிஸ் இருக்குது. இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது. நம்ம ஹீரோ கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருப்பாரு. அவர் வந்து கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சிட்டு ஜூலி வந்து சத்தம் போட்டுக்கிறது கேட்டுட்டு இவரும் சத்தம் போடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டதானே நம்ம பெரியமாலேருந்து மற்றவங்க எல்லாருமே அவசரமாக ஓடி வந்து அந்த வீட்டை ரிமூவ் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினையும் நம்ம ஷெரீஃபு மற்றவங்க எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. அவங்களும் அந்த ஷெல்டரை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு, நீ வந்து ஒரு பஸ்ஸில் வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பஸ்ஸில் எத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த எல்ஜின் பையனும் சொல்கிறான், ஒரு 20லேருந்து 25 பேர் வந்தோம். 25 பேர்கிட்ட வந்தப்போ ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷார்ட் கட் எடுத்துகிட்டு எங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனர் அப்படின்ற இடத்துக்குள்ளே போக சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைனர் பக்கத்தில் இருந்த ஒரு வீடானது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சொன்னதோடனே இதை வந்து ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோயின் கேட்டுட்டு எது வீடு இடிஞ்சு விழுந்ததா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க டவுனை நோக்கி. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃப் வந்து சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த எல்ஜின் பையன் முன்னாடி போடுறான். அண்ட் நம்ம ஷெரீஃப் வந்து அவரோட கையை பார்க்குறாரு. அதாவது அந்த காயத்துக்கு வந்து நம்ம ஷெரீஃப் வந்து கட்டு போட்டிருப்பாரு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஷெரீஃபோட கையை பார்க்கும்போது நம்ம ஷெரீஃபோட கையில் வந்து ஏதோ புழு மாதிரி ஊறிட்டு இருக்குது நம்ம ஷெரீஃபோட கைக்குள்ளே. இதை வந்து நம்ம ஷெரீஃப் பார்க்குறாரு. பார்த்துட்டு பின்னாடி பார்க்கும்போது விக்டர் அதை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஷெரீஃப் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. விக்டர் இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இந்த எபிசோடானது அப்படியே முடிக்கிறாங்க.